இல்ல அரசியல் பிம்பல் ஒன்றும் கிடையாது. அவரு எப்படிங்க சந்துரு வந்து பெருசா வேலை இல்ல. முன்னாடி ஒரு செல்போன் இல்ல, அவர் வந்து முன்னாடி 2017 வாக்குலயே ஒரு படிச்சிருக்காரு, டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன செல்போன் கடை வச்சு வேலை பார்த்திருக்காரு. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் பார்த்திருக்காரு. நிரந்தரமான வேலையில இல்ல. அதான் அவருக்கு ஒரு நிரந்தரமான வேலை எதுவும் கிடையாது. அன்னைக்கு நைட்டு அவங்க எல்லாம் எப்படி கேதர் ஆறாங்க, எப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆறாங்க? இது மேல் கேட்டுட்டு இருக்கீங்க. புலன் விசாரணை சம்பந்தமா கேளுங்க. கரெக்டா எடுங்க. அவங்க வீட்டுல இருந்து கிளம்பி நைட்டு சாப்பிட்டுட்டு அப்படிங்க முட்டுக்காடுக்கு ஒரு லாங் டிரைவ் வந்துட்டு போறாங்க. வேற புகார்தாரரும் வந்து நைட்டு 2 மணிக்கு அவங்க வீட்டுல இருந்து கிளம்புறாங்க. திருப்பி ஒரு 3 அவங்க வீடு இங்கதான் பக்கத்துல இருக்கு, காணத்தூர் லிமிட்ல. ஸோ அதனால குழந்தை அழுதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியில வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் டிரைவ் போலான்னு போயிட்டு போய் வீட்டுக்கு போயிடுறாங்க. வேற ஒண்ணு. ஆமா, இல்ல அதுல அது மாதிரி தவறான கருத்துக்கள் எதுவும் பரப்ப வேணாம். அதுல வந்து முற்றிலும் சந்துக்கு ஒரு குற்ற வழக்கு பின்னணி இருக்கு, அவ்வளவுதானே தவிர இந்த சம்பவத்துக்கு வந்து போயிருக்காரு. நான் கைது நடவடிக்கை எடுத்தோம்னா அதுக்கு என்னன்னு தெரியும். இல்ல 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 அது மாதிரி இல்ல, ஒண்ணு இல்ல. அது இல்ல ஒரு வண்டி இடிச்சிருச்சான்ற ஒரு மிஸ்கன்செப்ஷன்ல தான் அது மாதிரி பண்ணிருக்காங்க. அது மாதிரி ஒண்ணு இல்ல. அது கொஞ்சம் புலன் விசாரணையில இருக்கு, பாத்துட்டு பண்ணிருக்கோம். சரி சார், இந்த சம்பவம் நடைபெற்ற அன்று முட்டுக்காடு வந்து நம்ம காவல் நிலையத்தை தாண்டி இருக்குது. அவங்க வீடு கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் தாண்டி இருக்குது. அந்த காரு 2 காரும் பொறுத்தது அந்த பகுதியில் ஏன் அந்த வாகன சோதனை எதுவும் இல்லையா, ஏன் அந்த கார் அந்த டைம்ல நம்ம பிடிக்க முடியல? 2வது, குடியரசு தினத்துக்கு எல்லா பகுதியிலுமே நம்ம லைட்டா செக்யூரிட்டி பண்ணியிருந்தாங்க, சென்னை சிட்டியும் சரி புறநகர் பகுதியும் சரி. ஏன் அந்த சமயத்துல நம்மளால பிடிக்க முடியல அவங்க? அதாவது பிடிக்க முடியலன்னு இல்ல, அன்னைக்கு நைட்டு நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஒண்ணு. 2வது வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு புகார்தாரரே நீங்க விசாரிச்சீங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க கார் வந்தோடனே ஒரு கரெக்டா ஒரு 3:10 3:15 நம்ம போலீஸ் பீட் போலீஸ் வந்து இல்ல 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 காணத்தூர் பிரிட்ஜில் பீட் போலீஸ் வந்து நீங்க எல்லாம் கிளம்புங்க, யாரும் இங்க இருக்க வேண்டாம்னு சொல்லி நம்ம அனுப்பிச்சு விடுறோம். அதை பார்த்துட்டு தான் புகார்தாரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அதனால காவல்துறை வெறுமேச்சு நைட் ஃபுல்லா அங்க இருந்திருக்காங்க, இருந்துதான் அனுப்பிச்சு விடுறாங்க. சப்சிக்வெண்டா நடக்கக்கூடிய சின்ன இந்த சம்பவம் எல்லாமே ஒரு 3 நிமிஷத்துல நடந்த விஷயங்கள். இல்ல ரொம்ப அதிகமான டீடைல்ஸ் அதுல பெருசா நம்ம போய் இல்ல இல்ல அதுல இல்ல இது எல்லாமே புலன் விசாரணையில இருக்கு. அதனால ரொம்ப அதிகமா உள்ள போவேனா இருக்கிற நம்ம என்ன ஃபேக்டோ அதை கேளுங்க. நம்ம ஆமா 26ஆம் தேதி அவங்க புகார் கொடுத்திருக்காங்க. ஆனால் அந்த வீடியோ வந்தது காவல்துறை அதிகாரிகள் கூட அந்த வீடியோ எங்க நடந்து தெரியலன்னு சொல்லிட்டீங்க. 2வது, வழக்கும் வந்து தாமதம் தான் பண்ணணும். ஏன் அவ்வளவு தாமதம் பண்ணிச்சா? அலட்சியம் காட்டணுமா? ஏன்னா ஏற்கனவே ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்குது. அவ்வளவு பெரிய பிரச்சனை, சென்சிட்டிவான இஷ்யூ. ஒரு பெண்கள் வந்துட்டு இவங்களுக்கு ப்ராப்ளம் வீட்டில் தொடர்ந்து புகார் தராங்க. ஏன் நம்ம நடவடிக்கை எடுக்கல? ஏன் எப்பவே பதிவு தாமதமாச்சு? இல்ல இதுல வந்து கொஞ்சம் கூட நம்ம சைட்ல இருந்து காலதாமதம் கிடையாது. முதல் பாயிண்ட் அதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஆனா 24 விடிஞ்சா 25 அந்த மாதிரி டேட்ல தான் அந்த அதிகாலையில் நடக்குது. 25ஆம் தேதி வரல, 26ஆம் தேதி புகார்தாரர் வராங்க காவல் நிலையத்துக்கு. வந்த உடனே நம்ம சிஎஸ்ஆர் பதிவு பண்ணிடுவோம். உடனே எந்தவித காலதாமதம் இன்றி சிஎஸ்ஆர் பதிவு பண்ணி கொடுக்குறோம். அவங்க கொடுத்ததுக்கான முதற்கட்ட விசாரணை நடத்துறோம். அவங்க சொன்னது புகார்தாரர் சொன்ன உண்மைத்தன்மையை வந்து நம்ம ஆராய்ஞ்சிட்டு அதை எப்படி பார்க்கறோம்னா சிசிடிவி தனிப்படையில் அமைச்சு இந்த ரோட்ல இருக்கக்கூடிய சிசிடிவிஸ் பாக்குறோம், டோல்கேட் செக் பண்றோம், வெஹிக்கிள் செக் பாயிண்ட்ஸ்ல இருக்கும். இது மாதிரி ஏதாவது விஷயத்தை பார்த்து தீர்மானித்ததுக்கு பிறகு உடனே நம்ம வழக்கு பதிவு பண்றோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இது ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கரணை போக்குவரத்து போனாலுக்கு நம்ம மாற்றி விட்டுறோம். அதனால நம்ம அலட்சியம் 100% 100% அது மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க எல்லாரும் பாத்துட்டு தான் இருக்கீங்க. காவல்துறை அவங்களோட கடமையை தெளிவா திறன்பட செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு அந்த வீடியோ காட்சிகள் வெளியான அன்னைக்கு நம்மளுடைய இருக்கக்கூடிய பள்ளிக்கரணை இருக்கக்கூடிய போலீசார் கேட்கும்போது கூட அந்த வீடியோ காட்சி தெரியல, அப்படியா இது எங்க நடந்தது தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த சிஎஸ்ஆர் காப்பி வந்ததுக்கு அப்புறம் ஒரு காவல்துறை புகார் கொடுத்துருக்கோம் அப்படின்னு தெரிய வருது. ஏன் அவ்வளவு அலட்சியமா நம்ம செயல்படணும்? இல்ல அதாவது நமக்கு வந்து வீடியோ காட்சிகளை அந்த சம்பந்தப்பட்ட புகார் கொடுத்த எஸ்ஐ நம்ம காட்டுறது தெரிவிக்கலையா? இல்ல நம்ம நாலேஜுக்கு வந்துருச்சு. அது சம்பந்தமா தான் நம்ம 2 நாள் அந்த தனிப்படையில் அமைச்சு அது புலன் விசாரணை மேற்கொண்டு
முதற்கட்ட விசாரணை முடிச்சதுக்கு தான் உடனே நம்ம எஃப்ஐஆர் பதிவு பண்றோம். காலதாமதமின்றி காவல்துறை அவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இப்ப சரியான முறையில நியூட்ரலா நம்ம செயல்பட்டு இருக்கோம். புலன் விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்கோம். 7 பேர் கரெக்டா பிக்ஸ் பண்ணிருக்கோம். சம்பவத்துல வந்தவங்கள 4 பேர் கைது செஞ்சிருக்கோம். 3 பேர் இன்னும் கைது செய்ய வேண்டியது. தேங்க்யூ. இந்த விவகாரத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு நபர் ஒரு அரசியல் கட்சி பிரமுக ஊராட்சி மன்ற தலைவரோட மகன் சொல்றாங்க. ரெண்டாவது ஒரு போலீஸ் அதிகாரி வந்து உதவி கொண்டதா சொல்றாங்க. யார் பேப்பர்ல கூட அந்த செய்திகள்லாம் வந்திருக்கு. இல்ல அது மாதிரி ஊடகங்கள்ல பல செய்திகள் வந்துட்டு தான் இருக்கு. அது மாதிரி எல்லாம் எதுவும் தவறான கருத்துக்களை தயவு செய்து மக்கள் முன்னாடி கொண்டு போக வேண்டும்.